ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதா ஹோம் ஸ்டைல். சண்டே சமையல் எபிசோட் 2ல இந்த லஞ்ச் பிளாட்டரை நான் எப்படி ரெடி பண்ணன்றது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. மலபார் சிக்கன் கறி பண்ண போகிறோம். அதுக்காக நான் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வதக்கிக்கலாங்க. நல்லா சுருள வதக்கிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இடித்து வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுவும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, இது நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு வதக்கி விட்டு மூடி போட்டு வச்சிடுறேங்க. தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு வந்துருச்சுங்க. இருந்தாலும் நான் கரண்டில நல்லா மசிச்சு விட்டுடுறேங்க. இப்போ இது கூட மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட ஒரு 1/4 கப்பு தயிர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாங்க. மூடி போட்டு இந்த மசாலா வாசனையெல்லாம் போகட்டுங்க. இது கூட நான் ஒரு 1/2 kg சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இல்லை வதக்கி விடலாம். இது கோகனட் மில்க்கு. இது 2வது கோகனட் மில்க்குங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நம்ம இது தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது இல்லைங்க. இந்த கோகனட் மில்க்லேயே இந்த சிக்கன் வேக வைக்க போகிறேங்க. மூடி போட்டு வேகட்டும் ஒரு 5 மினிட்ஸு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த கோகனட்ல சிக்கனும் வெந்துருச்சு. இது நான் திக்கு கோகனட் மில்க் வச்சிருக்கேங்க. அது இதோட சேர்த்துக்கிறேங்க. இதை ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாங்க. நான் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா தூளாக அரிஞ்சு போட்டு அந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வறுத்து கருவேப்பிலையும் போட்டு பொரிச்சு எடுத்துடுறேங்க. அதை இந்த சிக்கனோட ஆட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், மலபார் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இது கல்ச்சட்டின்றதால ரொம்ப நேரத்துக்கு கொதிச்சுட்டே இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம திக்கு பால் ஊற்றினோடனே ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ கீ ரைஸ் பண்ணலாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிக்கிறேங்க. இது கூட 1 இன்ச்சு பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, பே லீஃப் இதையெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வதக்கி விட்டுடலாம். அது கூட இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகா. இது ரொம்ப பொன்னிறம்லாம் ஆகக்கூடாதுங்க. ஏன்னா கீ ரைஸ் கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்கும். இது கூட புதினா போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் சீரக சம்பா அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேங்க. அந்த ரைஸையும் இதோட போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இது கூட சூடான தண்ணி, நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேங்க. அதனால் 4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நல்லா கெட்டிலில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றி உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடலாங்க. வேகட்டும். நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சுங்க. இது கூட நான் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். கிளறி விட்டு தண்ணி சுண்டட்டுங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சுங்க. இப்போது இதை நம்ம ஒரு தம்மில் வச்சிடலாம். பழைய தோசைக்கல் எடுத்து கீழே வச்சுட்டு நல்லா தம் வச்சுருங்க. இது கூட டெக்கரேஷனுக்கு நான் ஃப்ரைடு நட்ஸு, புதினா, தக்காளி, விதையில்லாத தக்காளி எல்லாம் போட்டு மேலே தம்முக்கு போட்டு வச்சுருந்தேங்க. அவ்வளோதாங்க. இப்போ சூப்பரான கீ ரைஸும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சிக்கன் 65 ப்ரீமிக்ஸ் இருந்துச்சுங்க. அதை யூஸ் பண்ணி நான் டப்புன்ட்டு சிக்கன் 65ம் ரெடி பண்ணிட்டேங்க.
இந்த 65 ப்ரீமிக்ஸ் இருக்கிறதால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 65 போடணுன்னா 2 ஸ்டெப்ஸ் தாங்க, உடனே போட்டு எடுத்துடலாம். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். நான் சுட சுட நெய்ச்சோறு வச்சுக்கிறேங்க. அது கூட மலபார் சிக்கன் கறி, சிக்கன் 65, இதோட நான் குக்கும்பர் ரைத்தா பண்ணியிருந்தேங்க, அதையும் வச்சுக்கிறேங்க. அவ்வளோதாங்க, சண்டே லஞ்ச் பிளேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் சண்டே சமையலில் நியூ லஞ்ச் பிளேட்டரோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.